எங்களை அதிகமாக நேசிக்கிறீர்கள் அதனுடைய வைத்த பரம தந்தையே. ஆண்டவரே, கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை ஒரு தந்தை மணி போல பாதுகாத்து இந்த ஓய்வு நாளின் காலைகளிலே எங்களை உங்களுடைய பாதத்தையே கூட்டி சேர்த்த பெரிய கிருபைக்காக கூடாகும் சோஸ்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே, இதோ நாங்கள் உடைய சத்தியத்தை கேட்க தயாராக இருக்கிறீர்கள். ஆண்டவரே, நீ பேசும் ஆண்டவரே நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் திறமையாய் வந்து திறமையாய் செய்துவிடாதபடி ஆண்டவரே உங்கள் பிரசனத்தினாலே நாங்கள் நிறைந்தவராய் செல்ல நீதானே கூடி செல்ல வேண்டும் என்று அதற்கு திருப்பாதத்தை வெளிப்படுகிறோம் பரம தந்தையே. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமைக்காக இந்த வாய்ப்பை வழங்கிய நமது குருவானவர் அம்மா அவர்களுக்கும் சபையின் மக்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் கடந்த ஆண்டு வேதாகமத்தில் ஆதியாகமம் முதல் 2 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் வரை தியானித்தோம். சில காரணங்களால் அதை தொடர்ந்து செய்ய முடியவில்லை. இன்று இந்த வாய்ப்பு எனக்கு அளிக்கப்பட்டுள்ளது. இன்று நாம் அந்த 2 சாமுவேல் 10ஆம் அதிகாரத்திலிருந்து தொடராம ஒரு புது டாபிக்குள்ளாக நாம் இன்னைக்கு போக இருக்கிறோம். ஏன்னா கிறிஸ்தவர்களாகிய நமக்கு நம்ம கிறிஸ்தவத்தை பற்றி முதல்ல அடிப்படையாக தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இப்போ நிறைய அன்கிறிஸ்துகள் உருவாகி வேதத்தை வந்து பல வகையில் வந்து புரட்டிட்டு இருக்கிறாங்க. நமக்கு வந்து கிறிஸ்தவத்தை பற்றி தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம அவங்கள்ட்ட இப்போ பேச முடியும். இப்போ இதுக்கு ஆதாரமா நம்ம முதல்ல எடுத்துக்கிறது என்னன்னா அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆண்டவர் வந்து பாடுபட்டு உயிர்த்தெழுந்த பின்பு 40 நாள் அப்போஸ்தலர்களுக்கு தரிசனமாகி அவர்களுக்கு உபதேசிக்கிறார். 40 நாள் ஆண்டவர் உபதேசித்து அதுக்கப்புறம் ஆண்டவர் வந்து பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுறாரு. எடுத்துக்கொள்ள முன்னாடி அவர் வந்து ஒரு சில வார்த்தைகளை வந்து சீசர்களுக்கு சொல்றாரு. அந்த 5ஆம் வசனம் படிங்க. என்ன சொல்றாரு? நீங்க எருசலேமை விட்டு எங்கேயுமே போகாதீங்க, நீங்க அங்கே இருங்க, பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்காக நீங்க காத்திருங்க அப்படின்னு சொல்றாரு. இவங்க எல்லாரும் சீசர்கள் எல்லாரும் வந்து எருசலேம்ல மாடி வீட்டுல வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்போ தேவ பிரசன்னம் வந்து இவருக்கு வருது. இந்த சீசர்களுக்கு எல்லாம் அதுல வந்து கிட்டத்தட்ட வந்து 120 பேர் அந்த இடத்துல இருந்ததா வேதாகமத்துல சொல்லப்பட்டிருக்கு. இது வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதா இந்த காரியம் நடைபெறுது. 8ஆம் வசனம் படிங்க. ஆமா, இதெல்லாம் ஆண்டவர் சொன்ன வசனம். பரிசுத்த ஆவி உங்களுக்கு வரும், நீங்க வந்ததுக்கு அப்புறம் பலன் அடைந்து உலகம் முழுவதும் போய் ஆண்டவருடைய செய்தியை பறைசாட்டுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இந்த தீர்க்க தரிசனம் அடுத்த அதிகாரத்திலே நிறைவேற்றி பாருங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் படிங்க. இது யார் சொன்ன வசனம்? யோவேல் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் படிங்க. யோவேல் 2:28. யோவேல் சொன்ன தீர்க்க தரிசனம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல நிறைவேறுது. ஆண்டவர் சொன்னது மாதிரி இவங்க வந்து அந்த மேல் வீட்டில் எருசலேம்ல ஆண்டவருடைய அந்த பரிசுத்த ஆவிக்காக காத்து கொண்டு இருக்கிறாங்க. 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. 1லிருந்து 4 வரைக்கும் படிங்க.
போதும். பாருங்க, ஆண்டவர் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் சொன்ன தீர்க்க தரிசனம் அப்படியே 2வது அதிகாரத்தில் நிறைவேறுது. பெந்தேகோஸ்தே நாளில் வந்து இவங்க எல்லாம் மேல இருந்து பிரேயர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ பரிசுத்த ஆவியானவர் அவங்க மேல அக்கினிமயமான நாவல்னால இறங்குகிறார். அப்போ அவங்க வேற வேற பாஷை பேசுறாங்க. நீங்க அந்த அதிகாரத்தை பின்னாடி தொடர்ந்து படிச்சீங்கன்னா, இந்த பஸ்கா பண்டிகைக்காக எருசலேமுக்கு உலகத்தில் உள்ள அனைத்து பகுதிகளில் இருந்தும் மக்கள் வந்திருக்கிறாங்க. அவங்க வந்தவங்க எல்லாம் வேற வேற பாஷை பேசுறவங்க. ஆனா இவங்க இங்க வந்து கூச்சல் போட்டு அக்கினி இறங்கினதுனால அவங்க ஆண்டவரை ஆராதிக்கிறத பார்த்துட்டு சிலர் சொல்றாங்க, இவங்க வந்து குடிச்சு வெறிச்சு சத்தம் போட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் பேருக்கு சொல்றாரு, இப்ப மணி 3 மணி ஆகுது, இப்ப யாரையா குடிச்சிட்டு வெறிச்சிட்டு இருப்பா, ஆண்டவருடைய அபிஷேகம் எங்களுக்கு இறங்கிச்சு அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவங்க அந்நிய பாஷை பேசும்போது வந்துட்ட எல்லாரும் அவங்கவுங்க லாங்குவேஜ்ல படிக்கிறாங்க. அதுல ஆசியா தேசம் பத்தி எல்லாம் சொல்லியிருக்கு. ஆசியாவில இருக்கலாம் அந்த பஸ்கா பண்டிகைக்காக போயிருக்கிறாங்க. அப்போ ஆசியாவில இருந்து போனவங்க ஆசியாவில் என்ன மொழி பேசுறாங்களோ அந்த மொழியே அவங்க பேசுறத கேட்கிறாங்க. அப்ப பேரு எழுதி நின்று அவங்களுக்கு உபதேசம் பண்றாரு. இதுதான் நமது சபை பிறந்த முதல் நாள். சபையின் பிறந்த நாள்ங்கிறது இந்த பெந்தேகோஸ்தே நாள்ல அபிஷேகம் பெற்று பேருக்கு முதல் பிரசங்கம் பண்ணதுதான் நம்ம கிறிஸ்தவ சபை பிறந்த நாள். இப்போ பேருக்கு பிரசங்கம் பண்றாரு. அதுல பாருங்க எப்படி ஒரு பயங்கரமான எழுப்புதல் இதாகுதுன்னு பாருங்க. எத்தனை பேர் ஆண்டவரை ரசிக்கப்பட்டாங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் படிங்க. எவ்வளவு பேர் பாருங்க, ஒரே நாள் பேதுரு பிரசங்கத்துல 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. 3000 பேர் ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க. இதுவரைக்கும் நீங்க அந்த மாதிரி ஒரு ஆண்டவருடைய அபிஷேகம் இறங்கிச்சு ரட்சிக்கப்பட்டாங்கன்னு எங்கேயுமே சொல்ல முடியாது. 3000 பேர் முத ரட்சிக்கப்படுறாங்க. இப்ப அந்த ரட்சிக்கப்பட்டு பேதுரு தான் முதல்ல வந்து பிரசங்கத்தை பண்றாரு. இதுக்கு அப்புறம் வந்து கிறிஸ்தவர்களுக்கு வந்து பாருங்க, அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல தான் அந்தியோகியா பட்டணத்துல சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிற பெயர் வழங்கப்பட்டது. அங்கிலிருந்து நாம் கிறிஸ்தவர்கள். இப்போ இந்த கிறிஸ்தவர்களுக்கு தொடர்ந்து துன்பங்கள் வர ஆரம்பிக்குது. இப்போ முதலாவது ஸ்தேவான் சொல்லப்படுறாரு. அதுக்கு பின்பு தொடர்ந்து படிச்சீங்கன்னா சவுல வந்து தலையை வெட்டி கொள்றாங்க. அதுக்கப்புறம் பேதுருவை வந்து அவர் ஆண்டவரை மாதிரி நான் சிலுவையில நேரா மறிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதுனால அவரை தலைகீழா சிலுவையில அரைஞ்சு கொள்றாங்க. வேதாகமத்துல கடைசியா மறித்த சீசன் யாருன்னா யோவான் ஸ்நானன். யோவான் ஸ்நானனை பற்றி பல கதைகள் இருக்குது. ஏன்னா யோவான் ஸ்நானன் எழுதின கடைசி வேத அதிகாரம் தான் வெளிப்படுத்தின விசேஷம். இது வந்து கிபி 98ல எழுதப்பட்டதா சொல்றாங்க. 100வது ஆண்டுல இந்த யோவான் மரித்ததா வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அவரும் வந்து அவர் மரித்ததுல வேற வேற கருத்துக்கள் இருக்கு. சிலர் என்ன சொல்றாங்கன்னா யோவான் தான் இயற்கையாவே மரித்தாரு சீடர்கள்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சரித்திரத்துல என்ன சொல்றாங்கன்னா பேதுருவை வந்து யோவான எண்ணெய் சட்டியில போட்டு முக்கிய எடுக்கிறாங்க. அப்பவும் வந்து அவர் உயிரோட இருக்கிறாரு. அதனாலதான் அவர் வந்து பத்ம தீவுக்கு நாடு கடத்துறாங்க. இந்த பத்ம தீவில் அவர் செத்து போயிடுவாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. அவர் அங்க இருந்துதான் அந்த வெளிப்பட்ட விசேஷத்தை எழுதுறாரு. அதுக்கப்புறம் அவரை பத்ம தீவில இருந்து கொண்டு வந்து எபேசு சபையில வந்து அவரை வந்து கொலை பண்ணாங்க அப்படின்னு சரித்திரத்தில் சொல்லப்படுது. இப்போ இந்த ரோமாபுரியை வந்து தொடர்ந்து ரோம அரசர்கள் ஆண்டு வராங்க. இதுல மிக மோசமா கிறிஸ்தவர்களை கொடுமைப்படுத்தின மன்னர்கள் 2 பேர். ஒருத்த வந்து நீரோ மன்னன். நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். ரோம் பற்றி எறியும் போது நீரோ மன்னன் வந்து பிடியில் வாக்கப்பட்டிருந்தான் அப்படின்னு படிச்சிருக்கோம். இவனோட ஆட்சி காலம் எப்போன்னா கிபி 54ல இருந்து 68 வரைக்கும். கிபி 54ல இருந்து 68 வரைக்கும்
நீரோ மன்னனோட காலம். இவனோட காலத்துல பாத்தீங்கன்னா இவன் என்ன பண்றான், ரோம வந்து தீய வச்சு எரிக்க விடுறான். ரோம நகரம் வந்து தீ வச்சு எரியுது. எரியும் போது என்ன சொல்றான், இந்த கிறிஸ்தவர்கள் எல்லாம் வந்து அக்னி அபிஷேகம் வந்து ரோம் எரிஞ்சு போச்சு, அதனால கிறிஸ்தவர்கள் எல்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவர்கள் எல்லாத்தையும் பிடிச்சி கொலை பண்றாங்க. அவரோட கொலை பண்ணதோட எவ்வளவு கொடுமையா கொலை பண்ணியிருக்காங்கிறத நீங்க அந்த நீரமன்னன் கதையை படிச்சீங்கன்னா தெரியும். இந்த நீரமன்னன் என்ன பண்றான், இப்பவும் நீங்க ரோம்ல வந்து கொலூசியம் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. நீங்க நெட்ல போய் தேடி பார்த்தீங்கன்னா பாதி இடிப்பட்ட இடத்துல இருக்கும். அது வந்து ஒரு ஸ்டேடியம். இந்த ஸ்டேடியத்தில் அந்த கிறிஸ்தவர்களை கொண்டு போய் விட்டு அங்க வந்து சிங்கம் கரடியை விட்டு அவங்களை கடிக்க விட்டு இவங்க உயிர் போறதை பார்த்து ரசிக்கிறது தான் இவரோட வேலை. கிறிஸ்தவர்கள்னு சொல்றவங்களை எல்லாரையும் பிடிச்சு கொண்டு போய் அங்க உள்ள விட்டுறாரு. இந்த இவங்க அந்த சிங்கம் கரடி உதறி சாப்பிடுறத இதை ரசிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. இது வந்து காலையில ஆரம்பிச்சு இரவு வரைக்கும் இந்த நிகழ்வு ஓடும். இரவுல வெளிச்சம் வரும் இல்லையா, வெளிச்சத்துக்கு இந்த என்ன பண்ணுவான்னா கிறிஸ்தவர்களை அப்படியே கம்பத்து மேல உயிரோட கட்டி வச்சு அவங்க மேல வந்து எண்ணெயை ஊற்றி தீப்பெட்டி எரிய விடுவாங்க. அந்த வெளிச்சத்துல இவங்க வந்து இந்த காட்சிகளை பார்த்து ரசிப்பாங்க. கிறிஸ்தவர்கள் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு பாருங்க. இது வந்து 54 இருந்து 68 வரைக்கும் நடந்தது. அதற்கு பின்பு 70ல ஒரு ராஜா வர்றான், ரோம ராஜா. அவன் பேர் வந்து டைட்டஸ். இவன் வந்து கிபி 79ல இருந்து 81 வரைக்கும் ரோம தேசத்தை ஆடுறான். இவன் 70வது ஆண்டுல ராணுவ தளபதியா இருக்கும்போது இவன் என்ன பண்றான், எருசலேம் தேவாலயத்தை தீ வச்சு கொளுத்துறான். தீ வச்சு கொளுத்தி அந்த அதுல இருந்த கல்லெல்லாம் வந்து எடுத்து போடுறாங்க. இது வந்து ஆண்டவருடைய ஒரு தீர்க்க தரிசனம். அப்படிங்க மத்தேயு 24 அதிகாரம் 1-2 வசனம். மத்தேயு 24. ஆமா, ஆண்டவர் வந்து எருசலேமுக்கு வரும்போது அவருடைய சீசர்கள் சொல்றாங்க, பாருங்க இந்த கோயிலை பாருங்க, இந்த தேவாலயத்தை பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு, நீங்க இதை பாத்தீங்க, இதுல ஒரு கல் மேல ஒரு கல் இல்லாதபடிக்கு இடித்து போடப்படும் அப்படின்னு சொல்றாரு. அந்த ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனம் கிபி 70ல நிறைவேறுது. எதற்காக அந்த கல் ஒரு கல் மேல ஒரு கல் இல்லாதபடிக்கு இடித்து போடப்பட்டதுன்னா, அந்த தேவாலயம் எருசலேம் தேவாலயம் உள்ள ஃபுல்லா தங்கத்தினால பூசப்பட்டிருந்தது. இந்த தீயை வச்சு எரிச்ச உடனே அந்த தங்கம் எல்லாம் உருகுது. அப்ப அந்த போர் சேவர்கள் எல்லாம் போய் ஒவ்வொரு கல்லா எடுத்து அதுல இருந்து தங்கத்தை எடுக்கிறாங்க. அதனாலதான் வந்து ஒரு கல் மேல ஒரு கல் இல்லாதபடிக்கு அந்த எருசலேம் தேவாலயம் இடிக்கப்பட்டது. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரோமர் எல்லாரும் கிறிஸ்தவர்களுக்கு சோதனைகள் வந்துகிட்டே இருக்குது. ரோமர்களோட கட்டளை என்னன்னா, ஆண்டவர் கூட வேதத்துல ஒரு இடத்துல சொல்லுவாரு, அந்த நாணயத்தை எடுத்து இதுல இருக்கிற சுரூபம் வந்து யாருடைய இதுன்னு கேட்பாரு. அப்ப இது ராயனுடையதுன்னு சொல்லுவாங்க. அப்ப ராயனுடையது ராயனுக்கும் கிறிஸ்துவுடையது கிறிஸ்துவுக்கும் செலுத்துங்க அப்படின்னு சொல்லுவாரு. இந்த ரோமர்களோட சட்டம் என்னன்னா, நீங்க எந்த தெய்வத்தினாலும் வணங்கி கொள்ளலாம், ஆனா ரோமரோட ராயனை நீங்க கட்டாயம் வணங்கணும். ராயனுடைய சிலைகள் அங்கங்க வைக்கப்பட்டிருக்கும், அந்த சிலையை வணங்கணும். இதை கிறிஸ்தவர்கள் ஏற்றுக்கொள்ளல. கிறிஸ்தவர்கள் நாங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு யாரையும் நாங்கள் வணங்க மாட்டோம் அப்படின்னு பிடிவாதமா இருந்ததுனாலதான் அவங்களுக்கு கிறிஸ்தவர்களை பிடிக்காம போனதுக்கு முக்கியமான காரணம். இதுல பாத்தீங்கன்னா கிபி 100க்கு பிறகு கிறிஸ்தவர்கள் வந்து மிகவும் ஓத்திரப்படுத்தப்படுறாங்க. அதுல நீங்க நெட்ல கூட செர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு பிஷப் பாலிகார்ப் அப்படிங்கிறவரு 86 வயசு. பாலிகார்ப்ங்கிறவரு 86 வயசு. 86 வயசுல அவரை பிடிச்சி, நீ வந்து ஆண்டவரை மறுதலி நீ நாங்க விட்டுடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல நீங்க 2ஆம் நூற்றாண்டுல பாத்தீங்கன்னா சில ரோம பேரரசர்கள் அவங்களை பத்தி எழுதியிருக்க சரித்திரத்துல என்ன எழுதியிருக்காங்கன்னா, அவங்க கிறிஸ்தவர்களை பிடிப்பாங்களாம், பிடிச்சி 3 தடவை கேட்பாங்களாம், நீ யாருன்னு சொல்லு, கிறிஸ்தவனா கிறிஸ்தவனா கிறிஸ்தவனான்னு. இந்த 3 தடவை கிறிஸ்தவன்னு சொன்னான்னா அவனை உடனே தலையை வெட்டி க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இல்ல நான் கிறிஸ்தவன் இல்லைன்னு 2வது தடவை 3வது தடவை மறுதளிச்சான்னா அவனை வந்து உயிரோட விட்டுருவாங்க.
இந்த பாலிகார்ப் என்ன பண்றாரு, அவர் வந்து 155 கிறிஸ்துவின் பின் 155ஆம் ஆண்டுல 86 வயசுல அவர் என்ன பண்றாங்க, கொலை பண்றதுக்கு போறாங்க. எப்படி கொலை பண்றாங்கன்னா, அவரை நெருப்பு மூட்டி நெருப்புல கொண்டு போய் அவரை போடுறாங்க. ஆனா அவர் வந்து சாகல. வெளியே எடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் கேட்கிறாங்க, நீ வந்து ஆண்டோட மறுதளிச்சு நீ உயிரோட போயிடு அப்படின்னு. அவருக்கு வந்து சொல்றாரு, 86 வருடமா என்ன பாதுகாத்த ஆண்டவர் வந்து இப்பவுமே நீ பாதுகாப்பாரு அப்படின்னு சொன்னதுனால அவரை வந்து குத்தி கொலை பண்றாங்க. அதற்கு பின்பா கொடூரமா கொல்லப்பட்டதுன்னா கிபி 165ல ஜஸ்டின் மார்ச்சர், அவருடைய பேரே பாத்தீங்கன்னா ஜஸ்டின் மார்ச்சர் தான் இருக்கும். நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா ஜஸ்டின் மார்ச்சர், மார்ச்சர்னா ரத்த சாட்சி. ஒரு ஜஸ்டின் வந்து ரத்த சாட்சியா மறிச்சதுனால இவரையும் வந்து இவர் என்ன சொல்லுறாங்கன்னா, ரோம கடவுளுக்கு பலியாக கொடுத்தாங்க. இவர் வந்து ஆண்டவரை மறுதளிக்காத காரணத்தினால ரோம தெய்வத்துக்கு வந்து இவரை வந்து பலி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்ல வருது. இப்ப இதுக்கு அடுத்து இந்த 2ஆம் நூற்றாண்டுல பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் எல்லாம் ஆண்டவரை கொண்டு கொள்ள முடியல. அப்ப அவங்க என்ன செய்யறாங்கன்னா, ரகசியமா ஆண்டவரை கொண்டு கொள்றாங்க. உண்மையான கிறிஸ்தவர்களா இருக்கிறவங்க ரகசியமா ஆண்டவரை கொண்டு கொள்றாங்க. ரகசியமா எப்படி ஆண்டவரை கொண்டு கொள்றாங்கன்னா, அப்போ கிறிஸ்தவர்கள் சிலுவை அடையாளம் போட்டுதான் கிறிஸ்தவர்கள் அவங்க கொண்டுருவாங்க. அதனால அவங்க ஒரு சின்னம் போடுறாங்க. என்ன சின்னம் அப்படின்னு சொன்னா, மீன் சின்னம். நம்ம கூட நிறைய சிலர் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ கார்ல பின்னாடி ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க, மீன் சின்னம் போட்டு அதுல ஜீசஸ்னு. அது வந்து உண்மைக்குமே 2ஆம் 3ஆம் நூற்றாண்டுல வந்து கிறிஸ்தவர்கள் போட்ட சின்னம். இந்த மீனை எதுக்காக வந்து ஒப்பிட்டு வச்சிருந்தாங்கன்னா, கிரேக்க மொழியில மீனுக்கு பேர் வந்து இக்டஸ். இக்டஸ் அப்படிங்கிற பேர் தான் வந்து கிரேக்க மொழியில மீனுக்கு பேர். இந்த இக்டஸ்க்கு என்ன பேருனா, அதுல ஒவ்வொரு எழுத்து ஐக்கு என்ன, எக்ஸ்க்கு என்ன, டிக்கு என்ன, யூக்கு என்ன, எஸ்க்கு என்னங்கிறத இங்கிலீஷ்ல மொழிபெயர்த்திருக்காங்க. இங்கிலீஷ்ல என்ன சொல்றாங்க, நான் தமிழ்ல சொல்றேன். இயேசு கிறிஸ்து தேவன் குமாரனே ரட்சகர் அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம், அந்த மீன் இக்டஸ்ங்கிறது. அப்போ இவங்க எல்லாம் ஆண்டவரை தொழுது கொள்ளணும்னா தேவாலயம் கிடையாது, வெளிப்படையா எங்கேயும் போய் தொழுது கொள்ள முடியாது. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னைக்கு என்னுடைய வீட்டுல வந்து எல்லாரும் சபை மக்கள்லாம் வந்து ஆண்டவரை தொழுது கொள்ளணும்னா, நான் என்னோட வீட்டுல வெளியில வந்து மீன் சின்னத்தை வரைஞ்சி வச்சிருக்கேன். என்னோட வீட்டு வாசல்ல மீன் சின்னம் வரையப்பட்டிருக்கும். மக்கள் வந்து அப்படியே நடந்து போவாங்க. போகும்போது இந்த இடத்துல மீன் சின்னம் வரைஞ்சிருக்கு, அப்ப நீங்க நைட்டு உங்க வீட்டுல போனா ஆண்டவரை ஆராதிக்கலாம் அப்படின்னு சொல்லி இரவு நேரத்துல யாரும் இல்லாத நேரத்துல போய் சத்தமே வராம தான் ஆண்டவரை உபதேசிச்சு வந்தாங்க. வந்து 2ஆம் நூற்றாண்டு 3ஆம் நூற்றாண்டு வரை கிறிஸ்தவர்கள் தேவனை ஆராதித்த முறை, ரோமர்களுக்கு பயந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பெல்லாம் வந்து சபைகள் வந்து இப்ப மாதிரி இருக்கிறது மாதிரி சிஎஸ்ஐ அந்த சபை இந்த சபையெல்லாம் கிடையாது. அப்ப எந்த ஊரோ அந்த ஊரோட சபை. நம்ம பவுல் எழுதும்போதெல்லாம் பார்ப்போம், எபேசு சபை, கொலேசு சபை, கொரிந்து சபை, இந்த மாதிரி தான் சபைகளை பற்றி எழுதியிருப்பாரு. அந்த மாதிரிதான் சபைகள் இருந்துச்சு. இதற்கு பின்பு கிபி 300ஆம் ஆண்டுல ரோம பேரரசை ஆண்டு வந்த மன்னனுடைய பேர் வந்து கான்ஸ்டன்டியஸ். கான்ஸ்டன்டியஸோட மனைவியின் பெயர் வந்து ஹெலனா. கான்ஸ்டன்டியஸோட மனைவியின் பெயர் ஹெலனா. இவர் வந்து 306ஆம் ஆண்டு இறந்து போறாரு. 306ஆம் ஆண்டு இறந்த உடனே இவருக்கு பின்பு இவருடைய மகன் கான்ஸ்டன்டைன், குழந்தைக்காரங்க அவங்க அப்பா பேர் கான்ஸ்டன்டியஸ், அவருடைய பையன் பேர் கான்ஸ்டன்டைன். இந்த கான்ஸ்டன்டைன் வந்து 306ஆம் ஆண்டு ரோம பேரரசனா ஆறாங்க. இந்த கான்ஸ்டன்டைன் ரோம பேரரசனாகி ஆட்சி நடந்துட்டு இருக்கு. இதுல 312 என்ன ஆகுதுன்னா, இந்த கான்ஸ்டன்டைனோட ராணுவ தளபதி அவனுடைய பேர் வந்து மேக்சென்டியஸ். இந்த ராணுவ தளபதி என்ன பண்றான், ஒரு ராணுவ புரட்சி பண்றான். ராஜாவை நான் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு புரட்சி பண்றான். இந்த புரட்சி பண்ண உடனே மக்கள் எல்லாம் ஒரு தீர்மானம் போடுறாங்க, ஒரு சண்டை வைப்போம், ராஜாவும் சண்டை போடட்டும், ராணுவ தளபதியும் சண்டை போடட்டும். யார் இதுல போர்ல வெற்றி பெறாங்களோ அவரை நாங்க ராஜாவா ஏற்றுக்கிறோம் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. இது வந்து 312ல இந்த
இந்த சண்டை நடக்கிறதுக்காக எல்லாரும் வந்து ரோமத்தில் இருக்கிற மில்லியன் பாலத்துல அந்த பக்கம் கான்ஸ்டன்டைனோட படை, இந்த பக்கம் மேக்சிமியஸ் ராணுவ தளபதியோட படைகள் வந்து இருக்கிறாங்க. நாளைக்கு மறுநாள் சண்டை போடணும். அது என்ன தேதி வரைக்கும் வரலாறுல சொல்லப்பட்டிருக்கு? 28 அக்டோபர் 312. இதுல அந்த சண்டைக்காக இவங்கெல்லாம் ரெடியா இருக்கிறாங்க. இரவு வந்து அந்த படைகளை ஒப்பிட்டு சரித்திரத்தில் என்ன சொல்றாங்கன்னா, கான்ஸ்டன்டைனோட படையில வந்து 40,000 ராணுவ வீரர்கள் இருந்தாங்க. அந்த மேக்சிமியஸோட படையில வந்து 1,20,000 படை வீரர்கள் இருந்தாங்க. இப்போ மறுநாள் காலையில போர் நடக்கணும். இரவு வந்து எல்லாரும் வந்து பாளையம் இறங்கி இருக்கிறாங்க. அப்போ இந்த கான்ஸ்டன்டைனுக்கு ஒரு கனவு வருது. இந்த கனவுல என்ன வருதுன்னா, வானத்துல வந்து ஒரு சிலுவை அடையாளம் அவருக்கு தெரியுது. இந்த கான்ஸ்டன்டைனுக்கு ஒரு சிலுவை அடையாளம் தெரியுது. இந்த சிலுவை அடையாளத்தோட கிரேக்க எழுத்துல என்டு டோனிகா அப்படின்னு சொல்லி ஒரு எழுத்து அவனுக்கு தெரியுது. என்டு டோனிகான்னு சொல்லி ஒரு கிரேக்க எழுத்து அந்த சிலுவை பக்கத்துல தெரியுது. இதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த அடையாளத்தை கொண்டு வெற்றி பெறு அப்படின்னு சொல்லி அர்த்தம் தமிழ். இந்த அடையாளத்தை கொண்டு வெற்றி பெறுன்னு சொன்ன உடனே கூட்டத்தில் இருக்கிறவன் எழுப்பி எல்லாரையும் கூப்பிட்டு சொல்றேன், எல்லாரும் உங்களோட மார்க்கவசம் ஆயுதம் எல்லாத்துலயும் சிலுவை அடையாளத்தை வரைங்க. எல்லாரும் சிலுவைன்னா என்னன்னே தெரியாது, சிலுவை அடையாளத்தை வரைய சொல்றாங்க. எல்லாரும் அவங்க ஆயுதத்துல எல்லாம் சிலுவை அடையாளத்தை வரைகிறாங்க. வரைஞ்சி மறுநாள் போரிடுறாங்க. போர்ல வந்து கான்ஸ்டன்டைன் வெற்றி பெறாரு. 40,000 படையை வச்சு 1,20,000 படையை வெற்றி பெறாரு. வெற்றி பெற்று இவரோட சந்தோஷத்தை தாங்க முடியல. அவனுடைய அம்மாட்ட சொல்றதுக்கு வர வீட்டுக்கு, அம்மா நிலநாட்டை வந்து சொல்ற, இந்த மாதிரி நான் வெற்றி பெற்றுட்டேன். எப்படி நீ வெற்றி பெற்றேன்னு சொல்லும் போது இவர் அவருக்கு அம்மாட்ட சொல்றாரு, அம்மா நைட் நான் வந்து படுத்திருக்கும் போது எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. கனவுல வந்து வானத்துல ஒரு சிலுவை தோணுச்சு. அதுல வந்து இதை வச்சு நீ வெற்றி பெற்றுக்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்ற. சொன்ன உடனே சொல்றாங்க, மகனே இதுதான் வந்து உண்மையான தெய்வம், அவருடைய பெயர் இயேசு கிறிஸ்து. நானும் வந்து உங்க அம்மாவும் நான் சீக்கிரட்டா வந்து இந்த தெய்வத்தை தான் வணங்கிட்டு இருக்கிறேன். ரோம பேரரசுல யாருமே ஆண்டவரை வணங்கக்கூடாதுன்னு சட்டம் இருக்கிறதுனால நான் இதை வெளியில சொல்றது இல்லை. நான் இந்த ஆண்டவர்கிட்ட வந்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். அதனாலதான் வந்து நீ இந்த போர்ல வந்து வெற்றி பெற்ற. இந்த சிலுவையில தோன்றினவர் தான் உண்மையான தெய்வம் இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்றாரு. அப்போ கான்ஸ்டன்டைன் வந்து யோசிச்சு பார்க்கலாம், உண்மையான தெய்வம் ரோம தெய்வங்கள் அல்ல, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் உண்மையான தெய்வம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா, நீங்க அந்த 300ஆம் ஆண்டு வரைக்கும் கிறிஸ்தவர்களை எங்கன்னு பார்த்தாலும் அவங்களை கொலை பண்ணணும். இதுதான் ரோமத்துல இருந்த சட்டம். இந்த 311ஆம் ஆண்டுல ஒரு மன்னன், அது ஒரு குறுநில மன்னன் ஒருத்தர் வந்து பெலிரியஸ், அவனோட பேர் பெலிரியஸ் வந்து ஒரு சட்டம் உண்டார். அது என்னன்னா எடிக்ட் ஆஃப் டாலரேஷன். எடிக்ட் ஆஃப் டாலரேஷன் அப்படின்னா என்னன்னா, கிறிஸ்தவர்களை பொறுத்துக் கொள்ள வேண்டும். அது வரைக்கும் என்ன இருந்துச்சு, கிறிஸ்தவர்களை பார்த்தாலே கொலை பண்ணணும் அப்படின்னு இருந்தது. கிறிஸ்தவர்களை பொறுத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு சட்டம் 311ல கொண்டு வராரு. ஆனா அந்த கான்ஸ்டன்டைன் வந்து 313ஆம் ஆண்டு எடிக்ட் ஆஃப் மிலன் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வர. எடிக்ட் ஆஃப் மிலன் என்னன்னா, இது கிறிஸ்தவர்கள் தான் எங்கனாலும் இருப்பாங்க, கிறிஸ்தவர்களை யாரும் எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது, அவர்கள் எங்கனாலும் அவங்களுக்கு செயல்படலாம். இந்த சட்டம் வந்து 313ல கான்ஸ்டன்டைன் அப்படிங்கிற மன்னனால கொண்டு வரப்பட்டது. இப்போ உங்களுக்கு எல்லாம் ஒரு சந்தோஷம் இருக்கும், கிறிஸ்தவத்துக்கு வந்து ஒரு விடுதலை வந்துருச்சு. 313ல கான்ஸ்டன்டைன் வந்து ஆண்டவர் எங்கனாலும் தொழுது கொள்ள சட்டம் போட்டான் அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் ஒரு சந்தோஷம் வரும், நமக்கு எல்லாம் வரக்கூடிய ஒரு சந்தோஷம். ஆனா இந்த 313ஆம் ஆண்டுக்கு அப்புறம் தான் கிறிஸ்தவத்துக்குள்ள வேதாகமத்தில் இல்லாத பல சத்தியங்கள் உள்ள வர ஆரம்பிச்சு. வேதாகமத்தில் இல்லாத பல சம்பிரதாயங்கள் இதுக்குள்ள வர ஆரம்பிச்சு. இப்போ இந்த கான்ஸ்டன்டைன் என்ன பண்றான், மக்களை எல்லாரும் கிறிஸ்தவத்துக்கு வர வைக்கிறான்.
அப்ப கிறிஸ்தவத்துல எப்படி வருதுன்னா எல்லாரும் வந்து கிறிஸ்தவன், நானும் கிறிஸ்தவங்கிறாங்க. ஏன்னா கிறிஸ்தவனா யார் யாரெல்லாம் மாறினாங்களோ அவங்களுக்கெல்லாம் அரசாங்கத்துல வேலை கிடைக்குது, அவங்க நினைச்ச பதவி கிடைக்குது. உடனே ரோம மக்களும் நானும் கிறிஸ்தவன் அப்படின்னு வந்து எல்லாரும் வர ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த கான்ஸ்டன்டைன் என்ன பண்றா, இந்த மதம், அதாவது முதலாவது சர்வதேச மதமாக கிறிஸ்தவ மதத்தை அறிவிக்கிறான். சர்வதேச மதம். இந்த சர்வதேச மதத்துக்கு அந்த கான்ஸ்டன்டைன் யூஸ் பண்ண வேர்டு என்னன்னா கேத்தோலிக்கா. கேத்தோலிக்காங்கிறது ஒரு மதம் கிடையாது. கேத்தோலிக்காங்கிறது ஒரு வேர்ட், கிரேக்க வேர்ட். அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா யூனிவர்சல், உலகளாவிய. அதுதான் இந்த கேத்தோலிக் அப்படிங்கிறதோட அர்த்தம், உலகளாவிய. கிறிஸ்தவ மதத்தை வந்து உலகளாவிய மதமா வந்து இந்த கான்ஸ்டன்டைன் அறிவிக்கிறார். இந்த உலகளாவிய மதம் ஆன உடனே நமக்கு கிறிஸ்தவர்களுக்கு தலைநகரமா அதுக்கு முன்னே இருந்தது என்னது? எருசலேம் தான் நம்மளுடைய தலைநகரம். ஆனா இப்ப ரோம் தான் கிறிஸ்தவர்களின் தலைநகரமா ஆயிடுச்சு. அதனாலதான் கிறிஸ்தவர்கள் என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா ரோமன் கத்தோலிக். இந்த கத்தோலிக் மதம் வந்து, கத்தோலிக்ங்கிறது நம்மளும் கத்தோலிக்கா தான் இருந்தவங்க தான். ரோமன் தலைநகரமா இருந்ததுனால ரோமன் கத்தோலிக் அப்படின்னு ஆக ஆரம்பிச்சது. இது வந்து இந்த கான்ஸ்டன்டைனால உருவானது. இந்த ரோமன் கேத்தலிக் அப்படின்னு ஆரம்பிச்சதுனால எல்லாரும் வந்து கிறிஸ்தவத்துக்குள்ள வர ஆரம்பிக்கிறாங்க. கிறிஸ்தவம் நிறைய பெருக ஆரம்பிக்குது. ரோம கடவுளை வணங்குறவங்களோட எண்ணிக்கை குறைய ஆரம்பிக்குது. இதற்கு அப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத இனி நாம் வந்து அடுத்த வாரத்துல நாம் தொடர்ந்து படிக்கிறோம். நாம் கேட்ட இந்த சத்தியத்திற்காக ஒரு நேரம் தலைகளை தாழ்த்தி அந்த எங்களை அருமையாய் பேசுகிறீர்கள். அன்பு தந்தையே, ஆண்டவரே, இதோ நாங்கள் உங்களுடைய வசனத்தை கேட்க எங்களுக்கு கொடுத்த பெரிய கிருபைக்காக கூடாது சொஸ்தம். ஆண்டவரே, உண்மை பற்றுகிற ஜனங்கள் ஆண்டவரே எவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்தார்கள் என்பதை நாங்கள் அனைவரும் அறிய செய்த பெரிய கிருபைக்காக கூடாது சொஸ்தம். ஆண்டவரே, நாங்களும் ஆண்டவரே உமக்காக ஜீவிக்க ஆண்டவரே உங்களுடைய வசனத்தை அநேக அறிவிக்கிற ஜனங்களாக வாழ செய்திருக்கோம். நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்தல்ல வேண்டும் என்று அருமை திருப்பார்வை வேண்டிக் கொள்கிறோம் தந்தையே.